அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்கள் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சூழலும் எந்தெந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறதா, அது எப்படி நடைமுறை வாழ்க்கையில இயல்பாக சாத்தியமான ஒன்றாக அமையுமா என்ற கேள்வி நம் மனதில் நிச்சயமாக தோன்றும். அது சாத்தியம் இல்லை என்றாலும் கூட கிரகநிலைகளின் அமைப்பும் உச்சபட்ச நன்மை நிறைந்த யோகம் நிறைந்த வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் என்றால் நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியிலிருந்து விடுபடுவதோடு வலிமை வாய்ந்த கிரகநிலைகள் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே மனதில் தோன்றக்கூடிய சந்தேகங்களை அப்படியே தள்ளி வைத்துவிட்டு எனக்கு நற்பலன்கள் கிடைக்கும் என்ற ஒரு நேர்மறையான சிந்தனையுடன் அணுகும் போது அனைத்திலும் நல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். இதற்கு மிகப்பெரிய அளவில் பங்கு வகிப்பது நிச்சயமாக தசாபுத்திகள் மற்றும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு என்ன இரண்டையும் கணித்து பார்க்கும் போது அதற்கான விடை நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பொதுவாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது திடீர் கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் குரு வீற்றிருக்கிறாருங்க. குரு பகவான் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக குரு 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாயும் பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்க போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ரீதியான விசேஷ தருணங்கள் மிக சிறப்பாக அமையும். குரு மங்கள யோகம் வலுவாக கிடைப்பதால் பல்வேறு வகையான தடைகள் தகர்த்தெறியப்படும். புதிதாக வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றி கிடைக்குங்க. இதுவரை புதிதாக ஏதேனும் வாகனம் அல்லது சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் நிச்சயமாக விலகும். பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகுங்க. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தனஸ்தானத்தில் குரு வீற்றிருப்பதால் அடமானத்தில் உள்ள சொத்துக்களை மீட்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் மிக வலுவாக சனியும் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. சனியின் அமைப்பும் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் மேசராசிக்காரர்களுக்கு உள்ளது. எனவே உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையுங்க. புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட அதற்கு பிடித்த நல்ல பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான சூழல் கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். மற்ற துறைகளை விட குரு சனி வலுவாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக தொழில்துறை, வியாபாரத்துறையில் உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் ராகு 6இல் அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கிறார். கேது விரயத்தில் அவருடைய சுப பார்வையை செலுத்துகிறாருங்க. ராகுவும் 6இல் அவரது பார்வையை செலுத்துகிறார். எனவேதான் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயம் உறுதியாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. சுகஸ்தானமாகிய 4இல் ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் வீற்றிருக்கிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதி அவர் ஆட்சி பலம் பெற்று பஞ்சமஸ்தானத்தில் அமர்கிறாருங்க. சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்திற்கு செல்வது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு என்பதை ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சூரியனின் அமைப்பால் அலைச்சல் வெகுவளவில் குறையும். அவர் ஆட்சி பலம் பெறக்கூடிய பிற்பகுதியில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும். பிற்பகுதியிலிருந்தே பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. சுக்கிரன் 5இல் இருப்பதால் கலைத்துறை ரீதியான உபரி வருமானங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை விட உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எளிதில் கிட்டுங்க. வருமானம் உயரும். பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பாராத சில அதிரடியான மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் அவை உங்களுடைய எதிர்கால நலனுக்கு சிறப்பாக அமையும். வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனும் 13ஆம் தேதியிலிருந்து வக்ர
நிவர்த்தி பெற்று சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க போகிறார். எனவே கல்வியிலும் நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு தனஸ்தானத்திலும் சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்திலும் அமர்ந்திருப்பதால் உச்சபட்ச நன்மை பெண்மணிகளுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. மற்றவர்களை விட மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சுபிட்சமும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்.